பார்த்திங்கன்னா வேதாரண்யம் பெரிய கோயில். நம்ம வந்து வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேதாரண்யம் பெரிய கோயிலோட என்ட்ரன்ஸு. பார்த்துக்கோங்க, இதுதான் வேதாரண்யம் பெரிய கோயில். இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வேதாரண்யம் பீச்சுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் வேதாரண்யம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நல்ல பெரிய இது. இதுதான் வேதாரண்யம் பெரிய கோயிலோட அந்த வாசல். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேதாரண்யம் பெரிய கோயிலோட அந்த என்ட்ரன்ஸ். இது எல்லாமே வந்துட்டு சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டால் கட்டியிருக்காங்க. இந்த இடமே ஒரு பெரிய வாசலாக இருக்குது. இந்த கல்வெட்டுலாம் எழுதியிருக்கு. இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க கல்வெட்டுகள் எல்லாமே. இதுதான் வேதாரண்யம் பெரிய கோயிலோட கல்வெட்டு. இதுக்கு பேர் தான் கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கல்லிலேயே எழுதியிருப்பாங்க. இந்த இங்கிட்டலாம் நல்ல பூச்செடியெல்லாம் இருக்குது. பூச்செடி கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் கல்வெட்டு தான் வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறதுல இதெல்லாம் வந்து ஒரு கல்வெட்டு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நல்ல பெரிய இதாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே நல்ல பெரிய மதிலெலாம் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு வாங்க, வந்து பாருங்கள். நல்ல ஒரு ப்ரூஃப் கிடைக்கும். வந்து பாருங்கள். வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் டூரெல்லாம் வர்றீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்துட்டு போங்க. செம்ம இடம் இந்த டூர்லாம். இந்த இடம்லாம் இந்த இடம்லாம் வந்துட்டு அந்த அதெல்லாம் வந்து பெரிய மரம் பெரியது. இது வந்து கேணீர்னு சொல்லப்படுற தேநீர். இது இந்த இடம் அதில் தான் வந்துட்டு மண்ணெல்லாம் அடிப்பாங்க. இதுதான் வந்து வாசல். இது வந்து ஒரு சாமி. இதுங்க வந்து கால்னு சொல்லலாம். இங்கே பார்த்துங்க, இதான் வந்து வேதாரண்யம் பெரிய கோயில். இந்த இடத்துல கூட என்னோட பேர் வேறு எழுதி வச்சுருக்கேன். மோனிஷா, வைஷாலி, இனியா, சத்யா, சரிதா, எல்லாமே சரிதா, இளவரசி, அபிசாரா எல்லாரும் பேரும் வந்து எழுதி வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். மறக்காமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வேதாரண்யம் பெரிய கோயில். இந்த இடத்துல தான் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அவ்வளோ கஷ்டம் இந்த காலத்துல கையில் தூக்கிட்டு போக முடியுமா? இந்த இடம்லாம் வந்து தேர் தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. இதுதான் பெரிய சாமி. இது கொண்டுட்டு போகிறது இதெல்லாம் ஆடுங்களாம் அந்த படத்துக்கு நல்லா பெரிய இடம். இந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட தான் வந்து டோக்கன் எல்லாமே வாங்குவாங்க. இது வந்து பெரிய கோயிலோட பின்னாடி என்ட்ரன்ஸு. நான் வந்து அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பாதை இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க. மயிலாங்கல் இந்த சிற்பம் எல்லாமே வந்துட்டு இது
இடத்துல வந்து இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி கோயில் வந்து பூட்டி இருக்குது. அதனால தான் உள்ளே போய் காமிக்க முடியல. என்ன காமிப்பேன். இப்படி தான் இருக்குது. நல்ல எல்லாம் படுத்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கல்வெட்டு முக்கியமாக வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் அந்த கல்வெட்டு பார்த்துக்கோங்க. இதுதான் கல்வெட்டு. இதுதான் வந்து இதுன்னு சொல்லுவாங்க, கலசம். அதுதான் வந்து கலசம். இதுதான் கலசம். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சிற்பம் இதெல்லாம் இருக்கும் பாருங்க. இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிற்பம் எல்லாமே வந்துட்டு தயாரித்து பார்த்துருப்பாங்க. செம்மையாக வந்து பாருங்கள். பாய்.